இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல உங்களுக்கு. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இத செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இத வந்து சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதுல ரொம்ப உறுதியா இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகுனவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட, கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு, உங்க பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாம செய்யறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க.